கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியாக யாத்திராகமம் அதிகாரம் 6 வசனங்கள் 29 மற்றும் 30 வாசிக்கலாம். கர்த்தர் மோசேயை நோக்கி, நானே கர்த்தர், நான் உன்னோடே சொல்லுகிறவைகளை எல்லாம் நீ எகிப்து ராஜாவாகிய பார்வோனுக்கு சொல் என்று சொன்னபோது, மோசே கர்த்தருடைய சன்னிதானத்தில், நான் விருத்த சேதனமில்லாத உதடுகள் உள்ளவன், பார்வோன் எனக்கு எப்படி செவி கொடுப்பான் என்றான். இங்க மோசே என்ன சொல்லுகிறார்? தேவனிடத்திலே, நான் விருத்த சேதனம் இல்லாத உதடுகள் உள்ளவன், பார்வோன் எனக்கு எப்படி செவி கொடுப்பான் என்று கேட்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த வசனங்கள்ல மோசே தன்னுடைய இயலாமையை குறித்து கர்த்தரிடத்துல முறையிடுகிறத சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். நான் விருத்த சேதனம் இல்லாத உதடுகள் உள்ளவன். கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? நீ பார்வனிடத்துல என்னுடைய வார்த்தைகளை எல்லாம் போய் சொல் அப்படின்னு சொல்லும் பொழுது, நான் விருத்த சேதனம் இல்லாத உதடுகள் உள்ளவன், நான் எப்படி சொல்றது அப்படின்னு மோசே கேட்கிறார். இப்ப இந்த இடத்துல மோசே தன்னுடைய குறைவுகளை மட்டும்தான் பார்க்கிறாரே ஒழிய, தேவன் தனக்கு கொடுத்த ஸ்தானத்தை, தேவன் தனக்கு கொடுத்த அந்த உயர்வான அந்த ஒரு ஸ்தானத்தை அவர் என்ன பண்றாருன்னா நினைச்சு பார்க்கல. அடுத்த வசனத்துல, அடுத்த அதிகாரம் 1ஆம் வசனத்துல நாம் பார்க்கிறோம், தேவன் என்ன சொல்லுகிறார்? கர்த்தர் மோசேயை நோக்கி, பார், உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன் என்று சொல்லுகிறார். அப்ப மோசேயை குறித்து கர்த்தருக்கு இருக்கிறதான அந்த ஒரு காரியம் என்ன? கர்த்தர் மோசேயை எந்த இடத்துல வைத்திருக்கிறார்னா பார்வோனுக்கு மேல வைத்திருக்கிறார். ஆனா மோசே எப்படி நினைத்து கொண்டிருக்கிறார்? அவருடைய குறைவை மட்டுமே நினைத்து, எனக்கு விருத்த சேதனம் இல்லாத உதடுகள் உள்ளவன் என்று தன்னுடைய குறையை மட்டும்தான் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனா தேவன் தன்னை எந்த இடத்துல வைத்திருக்கிறார் என்கிறதை மோசே உணரவில்லை. இப்படிதான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவன் நம்மை எந்த நிலையில வைத்திருக்கிறார் என்று நாம் உணராதவர்களாக நம்மிடத்துல காணப்படுகிற குறைவுகளை மட்டுமே நம்ம யோசித்து நம்மால செய்யக்கூடிய காரியங்களை கூட நாம் செய்யாம நிறைய நேரத்துல காணப்படுகிறோம். அப்படி இல்லாதபடி கர்த்தருக்காக எதையாகிலும் செய்யத்தக்கதாக, அப்ப கர்த்தர் நம்ம எந்த இடத்துல வைத்திருக்கிறார் என்கிறதான ஒரு அறிவு நம்ம இடத்துல காணப்பட வேணும். கர்த்தர் எந்த இடத்துல நம்ம வைத்திருக்கிறார், கர்த்தர் எந்த மேன்மையில நம்ம வைத்திருக்கிறார். இங்க பாத்தீங்கன்னா மோசே பார்வோனுக்கு தேவன் என்று சொல்லுகிறார், உன்னை பார்வோனுக்கு தேவனாக்கினேன் என்று சொல்லுகிறார். அப்ப பார்வோனுக்கு மோசே தேவனா இருக்க பட்சத்துல பார்வோன் தான் மோசே இடத்துல முறையிடணும், பார்வோன் தான் மோசே இடத்துல என்ன பண்ணணும்? கேட்கணும். ஆனா மோசே என்ன சொல்லுகிறார்? நான் சொல்றத பார்வோன் எப்படி கேட்பான், எனக்கு எப்படி செவி கொடுப்பான் என்று கேட்கிறத பாக்குறோம். அப்போ தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறதான அந்த நிலையை நம்ம உணராத பொழுது நம்ம எல்லாமே எப்படி நினைப்போம்னா ஆப்போசிட்டா நினைப்போம், எல்லாத்தையுமே நம்ம எதிராக நினைப்போம். அப்போ பார்வோன் தான் மோசேக்கு செவி அதாவது மோசே தான் பார்வோனுக்கு செவி கொடுக்கணும். ஆனா மோசே சொல்றாரு, பார்வோன் எனக்கு எப்படி செவி கொடுப்பான். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பிரச்சனைகள், போராட்டங்கள், பிசாசுடைய கிரியைகள் எல்லாம் நமக்கு செவி கொடுக்கணும். அதாவது நம்ம சொல்ல அதுங்க என்ன பண்ணணும்னா கீழ்ப்படியணும். ஆனா நம்ம என்ன யோசிச்சுட்டு இருக்கிறோம்? அந்த பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் பிசாசுடைய கிரியைகளையும் நம்ம அதிகமா பெருசா நினைச்சுக்கிட்டு நாம அவைகளுக்கு செவி கொடுக்கணுங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படியாக நம்மிடத்துல காணப்படுகிற குறைவுகளை, அதாவது நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும் என்று வசனம் சொல்லுகிறது. நிறைவாகிய தேவன் நம்மிடத்துல இருக்கும் பொழுது, நிறைவாகிய இயேசு நம்ம இடத்துல வரும் பொழுது, நிறைவாகிய பரிசுத்தாவோட கிருபை நம்ம கூட இருக்கும் பொழுது குறைவானவைகள் எல்லாம் நம்மை விட்டு அகன்று போகும் என்று பார்க்கிறோம். அப்படியாக குறைகள் ஒன்றையும், நம்மிடத்துல காணப்படுகிற குறைகள் ஒன்றையும் நாம் பார்க்காதபடி, குறைவுகள் வரும்பொழுது கற்றத்துல அதை அறிக்கையிட்டு நாம் நிறைவானதை பெற்றுக்கொண்டு, அப்படியாக மோசேயை போல அல்ல, தேவன் மோசேயை எப்படி பார்வோனுக்கு தேவனாக வைத்தாரோ அப்படியே நம்முடைய பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனாக கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். அப்படி சொல்லும் பொழுது, அப்படி தேவன் எல்லா காரியங்களுக்கும் மேலாக நம்மை வைத்திருக்கும் பொழுது அவ எல்லாவற்றையும் ஜெயித்து நாம் முன்னேற, நாம் ஜெயம் கொண்டவர்களாக இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஜெபிக்கலாமா? அன்புள்ள தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் குறைவுகளை நாங்கள் பார்க்காதபடிக்கு கர்த்தாவே, நீர் எங்களை எந்த ஸ்தானத்துல, எந்த உயர்வான இடத்துல வைத்திருக்கிறீர் என்கிறதை நாங்கள் உணர்ந்தவர்களாக கர்த்தாவே, நீர் சொல்கிறதான காரியங்களை செய்யத்தக்கதாக கர்த்தர் எங்களை கிருபை உள்ளவர்களாக்கும். உடைய கரங்களில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.